Humans naturally create a emotional bonding, first with people, then with memories, then slowly with places and lifeless objects. சில லைஃப்லெஸ் திங்ஸ் தான் நம்ம லைஃபோட பல ஃபேஸில் ஒரு வேர்டு கூட சொல்லாமல் சைலண்ட்டாக விட்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். பெட்ரோல் ரிசர்வ்க்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படியாவது வீட்டுக்கு போயிடுறான்னு பைக்கு கிட்ட சொல்லும்போது, கிரிக்கெட்ல பவுலிங் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா ஒரு கிஸ் பாலுக்கு கொடுத்துட்டு பால் போடும்போது, மச் பிஃபோர் சிரி அண்ட் மச் பிஃபோர் அலெக்சா எரா வி ஆர் ஆல்ரெடி ஸ்பீக்கிங் டு லைஃப்லெஸ் திங்ஸ் இல்லையா? படிக்காதவன் படத்துல பாத்தீங்கன்னா ரஜினி சாரு அவர் டாக்ஸி கூட லக்ஷ்மி ஸ்டார்ட் ஆயிடு அப்படின்னு சொல்லுவாரு கார் ஸ்டக் ஆகும்போது. ஏதோ அன்வான்ட் திங்ஸ் கார்ல இருக்கிறதால லக்ஷ்மி ஸ்டார்ட் ஆகாது. சம் லைஃப்லெஸ் திங்ஸ் டூ சீம்ஸ் டு ஹாவ் அ மாரல் காம்பஸ் போல. இன் டுடேஸ் எபிசோட் நாம பேச போறது ஒரு ஃப்ரெண்டோட இமோஷனல் பாண்டிங் வித் மாருதி 800 காருங்க. இது நடந்தது ஏர்லி 2000ஸ்ல. அப்போ கார் ஓன் பண்றது ரொம்ப பெரிய கனவுங்க. இந்த ஃப்ரெண்டுக்கு கார்ஸ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவனோட ஹார்ட் ஏர்ன்ட் சேவிங்ஸை வச்சு ஒரு செகண்ட் ஹேண்ட் மாருதி 800 வாங்கிட்டாருங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அவருக்கு சைக்கிள் கூட ஓட்ட தெரியாதுங்க. அந்த கார் கூட இருந்த அட்டாச்மெண்ட் he maintained it like an living கம்பேனியனுங்க. ஆல்வேஸ் ஷைனிங், ஆல்வேஸ் க்ளோயிங்கா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாருங்க. அவருக்கு ஒரு ஹேபிட் இருந்ததுங்க. டிராவல் பண்ணும்போது டிரைவர் பக்கத்துல ஃப்ரண்ட் பேசஞ்சர் சீட்ல மட்டும்தான் உட்காருவார். அந்த டிரைவ் ஃபீல் பண்றதுக்கு, ரோடு மூவ் ஆகிறத பார்க்கறதுக்கு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாருங்க. அவர் கொஞ்சம் ஹெவியர் சைட்ல இருந்ததால அந்த ஸ்பேஸ்ல சிங்கிளா உட்கார்றது கம்ஃபர்டபுளாவும் இருந்துச்சு. அந்த காலத்துல கால் டிரைவர்ஸ், ஆக்டிங் டிரைவர்ஸ் அந்த மாதிரி கான்செப்ட்லாம் இல்லைங்க. மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ரிலேட்டிவ்ஸ் தான் டிரைவ் பண்ணுவாங்க இல்லையா? ஒரு நாள் அவர் நண்பர் ஒரு பேட் மூட்ல இருந்தாரு. ஒரு டிரைவ் போலாம் நியர்பை வில்லேஜுக்குன்னு கேட்டாருங்க. நம்ம ஃப்ரெண்டு இம்மீடியட்டா ஓகே சொன்னாருங்க. டெஸ்டினேஷனுக்காக இல்ல, கார்ல டிராவல் பண்ண சான்ஸ் கிடைச்சிடுச்சுன்னு ஒரு சந்தோஷத்துல. அன்னைக்கு காலையில ஏதோ கொஞ்சம் அன்யூஷுவலா ஃபீல் ஆச்சுங்க. காரு ஸ்டார்ட் ஆகும்போதே கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணுச்சு. கொஞ்சம் தள்ளி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் பேக் வீல் பஞ்சர் ஆயிடுச்சு. அந்த பஞ்சர்லாம் ரிப்பேர் பண்ணிட்டு அவங்க ஸ்கெட்யூல் பண்ண நேரத்தை விட 3 ஹவர்ஸ் டிலேவா தான் போயிட்டு இருக்காங்க. இதுல டிரைவர் கொஞ்சம் இரிட்டேட் ஆயிட்டாரு. சரின்னு கொஞ்சம் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றாரு. ஒரு ஷார்ப் கர்வ்ல ஒரு நேரோ வில்லேஜ் ரோடுங்க. சடனா கார் கண்ட்ரோல் லூஸ் பண்ணிடுச்சு. ஃபியூ செகண்ட்ஸ்ல எல்லாமே மாறி போச்சு. அந்த மாருதி 800 காரு ரோட விட்டு வெளியே போய் 2 தடவை ஃபிளிப் ஆகி அப்சைட் டவுனா லேண்ட் ஆயிடுச்சுங்க. அந்த மொமெண்ட்ல ஃப்ரண்ட்ல டிரைவர் சீட்ல இருந்த ஒரு நண்பர், டேய் எப்படா இருக்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு நம்ம நண்பர், நத்திங் டு வரி, கவலைப்படாதப்பா, நம்மளை காப்பாத்துறதுக்கு மக்கள் ஓடி வந்துட்டு இருக்காங்கன்னு ரியர் விண்ட்ஷீல்டு மூலியமா பார்த்துட்டு சொல்றார். போத் were சேஃப்லி ரெஸ்கியூட், நோ மேஜர் இன்ஜுரிஸ், டேமேஜ்ட் கார் வாஸ் டேக்கன் டு கராஜ் ஃபார் ரிப்பேர். மாருதி சர்வீஸ் டெக்னீஷியன்ஸை எல்லாரும் மாருதி டாக்டர்ஸ் தான் கூப்பிடுவாங்க. அந்த மாருதி டாக்டர்ஸ் வெஹிக்கிளை எக்ஸாமின் பண்ணிட்டு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் விஷயத்த சொன்னாங்க. ஃபியூவல் டேங்க் ஃபுல்லா இருக்கு, ஃப்ரண்ட்ல ஒரு ஹெவி இன்ஜின் இருக்கு. யூஷுவலா இந்த மாதிரி கிராஷ் எல்லாம் நடக்கும்போது வெஹிக்கிள் நோஸ் டைவ் தான் அடிக்கும். ஆனா உங்க கேஸ்ல காரு ஃபிளிப் ஆயிருக்கு. அதுக்கு ஒரு ரீசன் சொன்னாங்க. நம்ம நண்பர் ஃப்ரண்ட் பேசஞ்சர் சீட்ல உட்கார்ந்தும் போது அவர் கொஞ்சம் ஹெவியர் சைட்ல இருந்ததால காரு லேண்ட் ஆகும்போது ஃப்ரண்ட் லெஃப்ட் சைடு வீல்ல லேண்ட் ஆகி அப்படியே 2 வாட்டி ஃபிளிப் ஆகி கவுந்து விழுந்திருக்குங்க. அந்த பேலன்ஸ் தான் 2 பேரோட லைஃபையும் காப்பாத்திருக்கு. அந்த நாள்
அந்த காரோட அட்டாச்மெண்ட்டும், அந்த ஃபேவரட் சீட்டும் ஒரு சைலண்ட் புரொடெக்டரா மாறிடுச்சுங்க. யூசுவலா ஃபார் தீஸ் டைப் ஆஃப் கிராஷஸ், கார் வுட் ஹவ் கான் ஃபார் அ நோஸ் டைவ் அண்ட் என்ஜின் வுட் ஹவ் crushed the driver and front passenger. What we think is just a lifeless object sometimes quietly becomes our silent guardian. You are listening to Orog podcast. Not every protector has an heartbeat. Some guard us silently. Some of the quietest witness of our life are the lifeless things we never thought were alive. இல்லையா? Long after moments pass, it is often the lifeless things around us that continue to hold the memories. This is Orog Podcast. Have a positive week ahead. See you in next episode.